லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இனர்ஷியா, அதுக்கு அப்புறமேட்டு ஃபோர்ஸ். இனர்ஷியானா என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறமேட்டு தான் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னங்கிறது தெரியும். இப்போ வந்து பாருங்க, நீ வீட்டில் இருக்க, வீட்டில் இருந்துட்டு டிவி பார்க்குற, டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டிவி பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இல்லாட்டி மொபைல் எடுத்துக்கிற, மொபைல் எடுத்து பார்த்தா என்ன ஆகும், டிவியை விட எங்கேஜிங்காக இருக்கிறது மொபைல் தான். நீ வந்து என்னன்னா அந்த மொபைலை கீழே வைக்கவே முடியறதில்ல. நானே இப்போ வந்து என்ன ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பண்ணணும்னு எடுப்பேன், பார்த்தா வேற ஏதோ நோட்டிஃபிகேஷன், அது என்னன்னு பார்த்தா இன்னொன்று வரும். ஆக்சுவலாக நாங்கள் போன வேலையே மறந்துடுறோம். இப்படி இது பயங்கர டைம் கன்சூமிங். அதனால தான் வந்து என்ன இங்கே மேக்ஸிமம் மொபைல் வேணாம் அப்படின்னு சொல்றது. இப்போ நீ மொபைல் எடுத்து பார்க்குற, பார்க்கும்போது என்ன ஆகுது, சரி நீ படிக்கணும், ஆனால் வந்து சரி மொபைலில் என்ன வந்துருக்கு செக் பண்ணலாம்னு எடுத்து பார்க்குற, ஆனால் போய்கிட்டே இருக்குது, டைம் போகிறதே தெரியல. ஆனால் என்ன ஆகுது, திடீர்னு கிச்சன்ல இருந்து சொம்பு வந்து உன் மேலே விழுவுது. ஐயோ அப்படி படிக்கணுமா அப்படின்னு வைக்கிறேன். அப்படின்னா என்னன்னா இதுக்கு பேர் தான் இனர்ஷியா. ஒரு வேலை வந்து என்னன்னா செய்யறோம்னா செஞ்சுக்கிட்டே இருக்கும். ரெஸ்ட்ல இருக்கிறனா நீ ரெஸ்ட்லேயே இருக்கணும் தான் ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு யூனிஃபார்ம் மோஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு, அது யூனிஃபார்ம் மோஷன்ல ஸ்ட்ரெயிட்ல இருந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கும். அது தானா நிக்கவே முடியாது. ரெஸ்ட்ல இருந்து மூவ் ஆயிட்டு இருக்கிறது ரெஸ்ட் பொசிஷனுக்கு வர முடியாது. அப்படி வரணும்னா என்ன, வெளியில இருந்து ஒரு சொம்பு வந்துச்சு இல்ல, அந்த சொம்பு தான் ஃபோர்ஸ். ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஆக்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்கும், அதோட சேம் ஸ்டேட்லயே தான் இருக்கும். அந்த பேர் தான் வந்து, அதுக்கு தான் என்ன இனர்ஷியா அப்படின்னு பேர். ரெஸ்ட் இருக்கிறது ரெஸ்ட்லயே இருக்கும், அது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். நீ வந்து என்ன ஒரு பஸ்ல டிராவல் பண்ற, ஃபர்ஸ்ட் உட்காந்துட்ட, திடீர்னு பஸ் எடுக்கிறாங்க, நீ பின்னாடி போற, ஏன்னா ஆப்ஜெக்ட் பாடி வந்து என்ன அது ரெஸ்ட்லயே இருக்கிறது தான் ட்ரை பண்ணுது. ஆனா பஸ் மூவ் ஆகும்போது என்ன, நீ பழைய பொசிஷன்லயே போகணுங்கிற மாதிரி இருப்ப. அதனால அது வந்து என்ன அப்படியே அது கூட பரவாயில்ல. நம்ம டூ வீலர்ல பின்னாடி உட்காந்துறீங்க, திடீர்னு வண்டி எடுத்துட்டாங்க, நீ பின்னாடி சாய்வு, அது வந்து என்னன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதே மாதிரி இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னா என்ன, பஸ்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கும், சடன் பிரேக் போட்டா என்ன ஆயிடும், நம்ம முன்னாடி போறோம், நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம பாடி வந்து என்ன முன்னாடி ஒரே மோஷன்லயே இருக்கிறது ட்ரை பண்ணுது, ஆனா பஸ் நின்றுச்சு, ஆனா நம்ம பாடி வந்து என்னது அதே மோஷனை கண்டினியூ பண்ணுது. அதான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். இப்ப மரத்துல வந்து பழம் இருக்கு, அதை கீழே உழு வைக்கணும்னு மரத்தை குளுக்குறாங்க. அப்ப பழம் இப்படி இருக்கு, மேல வந்து இந்த காம்பு இருக்கு. இப்ப மரத்தை ஆட்டும் போது இந்த காம்பு மூவ் ஆகும், ஆனா பழம் அதே இடத்துல இருக்கும். அப்ப காம்பு மூவ் ஆகும்போது என்ன ஆகும், இது கட்டாய் கீழே விழுவும். அப்படிதான் அந்த மரத்துல இருந்து பழம் கீழே உழுக்கிறது. அதே மாதிரி கார்பெட் டஸ்ட் நிறைய இருக்கு, என்ன பண்றோம், பிடிச்சி இப்படி தட்டும் போது என்ன ஆகும்னா கார்பெட் நவுந்துரும், ஆனா அந்த டஸ்ட் அதே இடத்துல இருக்கும். அப்ப அதே இடத்துல இந்த டஸ்ட் கீழே விழுந்துரும். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள். இந்த இது சொல்றேன்ல, பழம் கீழே விழுவுறது, கார்பெட் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு ஆப்ஜெக்ட் போறது அதே டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும். அதே இது வந்து என்ன, வேகமா கார்ல டிராவல் பண்றோம், டக்குனு ஒரு டர்னிங் வருது, நம்ம என்ன பண்றோம், ஒரு பக்கமா சாயறோம். என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டே இருக்கிறவங்க அதே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும்போது டக்குனு டர்ன் பண்ணும்போது கார் டர்ன் ஆயிடுது. ஆனா நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம உடம்பு என்ன அதே டைரக்ஷன்ல கண்டினியூ பண்றதுனால தான் அது டர்ன் ஆகும். அப்ப இனர்ஷியா வந்து பார்த்தோம்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், இந்த மாதிரி 3 டைப் இருக்கு. இந்த இனர்ஷியால இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்டை அதோட ஸ்டேட்டை மாத்துறதுக்கு எக்ஸ்டர்னலா ஒரு ஏஜென்சி ஆக்ட் ஆகுது. அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி பேர் தான் என்ன சொல்றோம், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபோர்ஸையும் இனர்ஷியாவை ரிலேட் பண்றது தான் வந்து என்னன்னா நம்ம லாஸ் ஆஃப் என்ன ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், அதாவது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு மாஸ் இஸ் மெஷர் ஆஃப் இனர்ஷியா. இப்போ வந்து பாரு, இந்த சின்ன டேபிள் இருக்கு, நான் எடுத்து டக்குனு இப்படி வச்சுட்டேன், ஆனா அந்த டேபிள் எடுத்து வைக்க முடியுமானா முடியாது, அதுக்கு இன்னொருத்தர் தேவை, ஏன்னா அது வெயிட் அதிகம், அதை டக்குனு மூவ் பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம், அதுக்கு இனர்ஷியா அதிகமா இருக்குன்னு அர்த்தம். மாஸ் அதிகமா இருக்குன்னா இனர்ஷியா அதிகமா இருக்கும், மாஸ் கம்மினா இனர்ஷியா கம்மி. அதான் என்ன, மாஸ் இஸ் தி மெஷர் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்டம் அப்படினா என்ன, மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன, மாஸ் இன்டு வெலாசிட்டி. இத பத்தி ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன கல் இருக்கு, நான் இப்படி போடுறேன், சரி அதோட வெலாசிட்டி என்ன இருக்கு, இப்படி தூக்கி போட்டேன்னா என்ன ஆகும், அந்த மாஸ் இன்டு வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும். இப்போ ஒரு சின்ன கல்லை தூக்கி போடுறது ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி போடுறது வித்தியாசம் இருக்கு. சின்ன கல்லை போட்டாக்க நீ தட்டி விட்டு போயிடுவ, பாறாங்கல்ல போட்டா நீ நசுங்கிடுவ. அதே வெலாசிட்டி தான், ஆனா ஆப்ஜெக்ட்டோட மாஸ் டிஃபர் ஆகுது. இல்லாட்டி மாஸ் வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா ரிசல்டன்ட்டா கிடைக்கக்கூடிய பிசிக்கல் எஃபெக்ட்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு பேர் என்ன, மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். மொமெண்டம்ங்கறத பிங்கற சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஓகே, இப்போ வந்து பாரு, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது, எவ்ரி பாடி கண்டினியூஸ் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் along a straight line unless an external force is applied to change that state. This law defines the force. அப்ப இனர்ஷியானா என்ன, ஃபோர்ஸ்னா என்ன, எல்லாத்தையுமே வந்து இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லால டிஃபைன் பண்ணிரலாம். ஓகே, இதெல்லாம் எழுதணுமா, இதெல்லாம் ஆல்ரெடி உங்க புக்ல இருக்கு, பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லாங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். நம்ம ஃபோர்ஸ்னா என்ன, நியூட்டன் செகண்ட் லானா F = ma ன்னு சொல்லுவோம். F = ma ங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இதான் F = ma. F = ma ங்கிறது ஒரு இதுல ஸ்பெஷல் கேஸ் தான். அப்ப மொமெண்டம் அப்படினா என்னன்னு சொல்லிட்டேன். அப்ப F = என்ன சொல்லலாம், F = dp/dt. F = rate of change of momentum is called force. அப்ப d/dt of momentum அப்படினா என்ன, mass into
into velocity. இதில் பாரு இன்னொரு மாதிரி சொல்லலாம், F is equal to delta P by delta T ன்னு வச்சுக்கோ. delta P னா final momentum minus initial momentum divide by time taken. அப்ப mass into final momentum னா V, final velocity V, initial momentum னா m into initial velocity U divide by T. அப்ப m into V minus U divide by T ன்னு சொல்லலாம். ஆனா V minus U by T ங்கிறது என்ன? A acceleration, change in velocity divide by time taken னா இது வந்து என்ன acceleration, இது வந்து என்ன force F க்கு சொல்லலாம். இது ஒரு definition. அதே இது இப்படி பார்க்கும்போது பாரு, நம்ம ஜெனரலா என்ன சொல்லுவோம்னா மாஸ் அப்படிங்கிறதுனா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப m into dv by dt னா ma ன்னு வந்துருது. ஆனா எல்லா டைம்லயுமே மாஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்ப சில சமயம் மாஸ் வேரியபிள். எப்படி ராக்கெட் மேல போகுது, மேல போகும்போது ஃபியூயல் வந்துனா பர்ன்ட் அவுட் ஆகி கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அப்ப இதோட மாஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்ப மாஸ்ங்கிறது சில சமயம் வேரியபிளா இருக்கும், வெலாசிட்டி சில சமயம் வேரியபிளா இருக்கும். இப்போ வந்து ரெண்டுமே வேரியபிளா இருக்கிறப்ப ஒன்ன கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டு இன்னொன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்ப m into dv by dt plus v into dm by dt f இதான் வந்து நியூட்டன் செகண்ட் லா. இப்போ ஒருவேளை m ங்கிறது கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோயே, கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 0 ஆயிடும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் வரும். இப்போ m into dv by dt போட்டோம்னா ma. அப்ப இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஒருவேளை v ங்கிறது கான்ஸ்டன்ட்டா இருக்கு அப்படினா ஃபர்ஸ்ட் டேர்ம் இது 0 ஆயிடும். அப்ப f is equal to v into dm by dt. நோட் பண்ணிக்கோ, இதான் நியூட்டன் செகண்ட் லா. இப்போ இதுல வந்து பாருங்க f is equal to dp by dt. இத பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் இன் மொமெண்டம் தனியா கேட்கலாம். சேஞ்ச் இன் மொமெண்டம் அது எப்படி கேட்பாங்க, இது வந்து என்ன ஒரு pyq இருக்கு, ஒரு கிராஃப் கொடுத்துட்டு இங்க ஃபோர்ஸ் இருக்கு, இங்க டைம் t இருக்கும். அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன அப்படிங்கறது கேட்பாங்க. இப்போ இந்த கிராஃப்ல சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ft கிராஃப் கொடுத்துறாங்க, ஃபோர்ஸ் டைம் கிராஃப். இதுல சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க. இந்த ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். இந்த கிராஃபோட ஏரியா, ஃபோர்ஸ் டைம் கிராஃபோட ஏரியா கண்டுபிடிச்சா போதும், நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னங்கிறது தெரியும். இந்த क्वेश्चन பாரு, the force F acts on a particle of mass m is indicated by the force time graph as shown. The change in momentum of the particle over the time interval, time interval from 0 to 8 second. 0 to 8 secondல change in momentum என்ன? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட். பார்த்ததும் ஆன்சர் பண்ற மெத்தட் தான். A stone is dropped from a height h. h அப்படிங்கிற ஹைட்ல இருந்து ஒரு ஸ்டோனை கீழ போடுறாங்க. போடும்போது கிரவுண்ட் ரீச் பண்ணும்போது என்ன ஆகும், அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கு, அதுல ஒரு மொமெண்டமும் இருக்கும். A stone is dropped from a height h. Hits the ground with a certain momentum p. p ங்கிற மொமெண்டம்ல வந்து கிரவுண்ட் ரீச் பண்ணுது. If the same stone is dropped from a height 100% more than the previous height. இதுக்கு முன்ன இந்த ஹைட்ல 100% ஹைட்ல வந்து என்ன ஆகுது, மேல இருந்து தூக்கி போடுறாங்க. The momentum when it hits the ground will change by. அப்ப கீழ கிரவுண்ட் ரீச் பண்ணும்போது இதோட மொமெண்டம் எவ்வளவு இருக்கும்? 68%, 41%, 200%, 100%. இப்போ வந்து பாரு, ஒரு பர்టిక్యులர் ஹைட் அங்க இருந்து இங்க கீழ விழும்போது இதோட மாஸ் m ன்னு வெச்சுக்கலாம். இங்க கிரவுண்ட் ரீச் பண்ணும்போது இதோட வெலாசிட்டி v. அப்ப மாஸ் இன்டு வெலாசிட்டி போட்டா இப்போ இதோட மொமெண்டம் p. இப்போ என்ன பண்றாங்க, இந்த ஹைட் h இருக்குல, இத வந்து நான் 200% அப்படினா என்ன, 100% னா என்ன அர்த்தம், இந்த ஹைட் அப்படியே இன்னொரு தடவை டபுள் தி வேல்யூ வந்துருச்சு. அப்ப இது டோட்டல் ஹைட் என்ன வரும்னா h plus h போட்டோம்னா 2h. இப்போ 2h அப்படிங்கிற ஹைட்ல விழும்போது இப்போ மொமெண்டம் p டாஷ், மாஸ் அதே தான், ஆனா இந்த வெலாசிட்டிங்கிறது என்ன இருக்கும், மாறி இருக்கும். அப்ப என்ன கேக்குறாங்க, percentage change in momentum. the momentum when it hits the ground will change by. எந்த அளவு மொமெண்டம்ல சேஞ்ச் இருக்கும், சேஞ்ச் இன் மொமெண்டம் பர்சன்டேஜ்ல 68%, 41%, 200%, 100%. 100%. ஒரு ஈஸியான ஐடியா சொல்றேன். இது வந்து என்னன்னா 100% அப்படிங்கும்போது ஹெச்ங்கிறது என்ன ஆயிடுச்சு, 2h ஆ மாறிடுச்சு. 2h னா அதுக்கு ரூட் எடு, என்ன வரும், 1.414 னு வரும். இந்த 1 மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்குல 41.4%. இதுதான் ஆன்சர். ஒருவேளை 200% அங்க அதிகமாச்சுன்னு வெச்சுக்கோயே, என்ன ஆகும், அது 3h ஆ மாறும். 3h னா என்ன வரும், அதுக்கு ரூட் எடுக்கணும், √3. √3 ஓட வேல்யூ வந்து என்ன, 1.732. அப்ப 73.2% அப்படிங்கிறது தான் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஒருவேளை 300% இன்க்ரீஸ் பண்றோம், அப்ப என்ன ஆகும், 4 னு வரும். ரூட் எடுத்தா 2, அப்ப 200. புரியுதா? அப்ப 100% அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, ஹைட் 2h ஆ மாறுது. அப்ப பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் மொமெண்டம் 100%. ஹைட்டை இன்க்ரீஸ் பண்றோம், அப்ப என்ன ஆகுது, ஹைட் வந்து 2h ன்னு மாறுது. அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கிறது 41.4%. அதே இது 200% அப்படினா இது என்ன வரும், 3h அப்படின்னு வரும். இது வந்து என்ன வரும், 73.2% அப்படினு வரும். அதே இது வந்து என்ன 300%, 300% அப்படிங்கிறப்ப இது 4h ன்னு வரும். அப்ப 4h னா ரூட் எடுத்தா என்ன வரும், நமக்கு 200. 4 க்கு ரூட் எடுத்தா 2 இல்ல 100%. ஏன்னா ஒன்னு மைனஸ் பண்றோம்ல, இதுல வந்து பாருங்க 1.414 மைனஸ் 1 போட்டா 0.414, அதான் 41.4% சொல்றோம். இதுல வந்து பாருங்க 1.732 இருக்கா, மைனஸ் 1 போட்டோம்னா என்ன வருது, 0.732 போட்டா அது 73.2% சொல்றோம். அதே மாதிரி 300% மாத்தும் போது நமக்கு இங்க என்ன வரும்னா, நமக்கு 4 எங்க
4க்கு ரூட் எடுத்தோம்னா 2 அப்படிங்கிறது வரும். -1 போட்டோம்னா இது 100%. இந்த இடத்துல என்ன, இது 100%. இந்த மாதிரி கேட்டா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ஷார்ட்கட்ல நீ டேபிள் போட்டுக்கோ. இந்த வேல்யூக்கு இந்த இதுதான் வரும் அப்படின்னு. இதுக்கான சொல்யூஷன் பாரு. p யோட வேல்யூ mv, வெலாசிட்டி v √2gh. அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க, இந்த ஹைட் 100% இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம், h வந்து 2h ஆ மாறிடுச்சு. அப்ப இந்த √2 வெளியில எடுத்தா ரிமைனிங் இருக்கிறது தான் இதுதான். அப்ப √2 னா என்ன, 1.414p. அப்ப percentage change in momentum னா p dash minus p divide by p போட்டோம்னா 1.414 minus p divide by p into 100 போட்டோம்னா 41.4% ன்னு வருது. இது ஆல்ரெடி சொல்யூஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது கரெக்டா போடணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த வேல்யூ என்ன 1.414 வருதா, -1 போடு, ரிமைனிங் இருக்கிறதுக்கு 100 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ. இந்த क्वेश्चंस வந்து பாரு, இந்த மாடல்ல தான் நமக்கு நியூட்டன் செகண்ட் லால அடிக்கடி கேட்பாங்க. என்னென்ன டேபிள் போட்டிருக்கேன், ஒரு 3 क्वेश्चन இருக்கு. 3 क्वेश्चनக்கு ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். f வெக்டர் கொடுத்துட்டாங்க, ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க, மாஸ் என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்குறாங்க. ரெண்டாவது क्वेश्चनல வந்து பாரு, ஃபோர்ஸ் 10 நியூட்டன் கொடுத்துட்டாங்க, ஆக்சலரேஷன் a கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து என்னன்னா ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க, அப்ப மாஸ் தான் இங்க क्वेश्चन. அதுக்கு அடுத்து ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க, இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, அப்ப ஃபைனல் ஆக்சலரேஷன் என்ன. இதுல வந்து டைம் ஒரு இதுல கேட்பாங்க. இதுல ஆக்சலரேஷன் கேட்கல, இதுல டைம் என்னங்கறத क्वेश्चन. இது கிடையாது, இதுல டைம் தான் என்னங்கிறது क्वेश्चन. எப்படி போடலாம், ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா, f ma. f வெக்டரா இருந்துச்சுன்னா m * a வெக்டர். இங்க வெக்டர் கொடுத்துருங்கன்னா அதுவும் வெக்டர் தான். ஒருவேளை f m, a வேணும்னா என்ன சொல்லலாம், v - u divide by t. a க்கு பதிலா என்ன, v - u by t. இந்த ஃபார்முலா தான் நமக்கு வெவ்வேறு மாடல்ல கேட்டிருக்காங்க. இத நோட் பண்ணிக்கோ. இது வந்து என்னன்னா நாளைக்கு நீங்க வந்து இங்க ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும்.